ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அதுக்காக ஒரு 1/2 கிலோ அளவு உருளைக்கிழங்கு எடுத்து அது குக்கரில் ஒரு 2-3 விசில் வச்சு நல்லா வேக வச்சு தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கிட்டேன். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானுங்கிறமோ கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்பமே நான் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி இடித்து இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருந்தேன். அதனால் இதுக்கு மட்டும் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மட்டும் நான் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு மசாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. நான் ஒரு 4 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தேங்காய் பூவை இந்த மாதிரி துருவி வச்சுருந்தேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா தேங்காய் பூவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் பூவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இந்த மாதிரி தூவி கட் பண்ணி அதை தூவி இறக்கிருங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.